ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2025 அதோட கிளைமேக்ஸ் வீக்குக்கு வந்தாச்சு மக்களே. வி ஆர் ஜஸ்ட் 1 week away from the completion of IPL 2025. நம்ம வந்து 70வது மேட்ச் கிட்ட நினைக்கிட்டோம். இன்னும் 4 மேட்ச் தான். செமிஃபைனல் 1 எலிமினேட்டட், செமிஃபைனல் 2 ஃபைனல், அவ்வளோதான். பாருங்களேன், 2.5 மாதம் போனதே தெரில. மார்ச் 20th ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச் 20th டேட் கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம May 25th வந்துட்டோம். ஆக்சுவலி May 25 தான் ஃபஸ்ட்டு அலாட்டட் ஃபைனல் டேட்டு. இந்த வார்னால 1 week எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு IPL. இத்தனை நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இன்னொரு சைடு வருத்தமாக இருக்குது. வந்ததும் தெரில, போனதும் தெரில. சூப்பராக இருந்தது IPL, செம்ம என்டர்டைன்மெண்ட் நம்ம எல்லாருக்கும். பட் அதோட கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த டீம் எலிமினேட் ஆயிருக்காங்க, எந்த டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ பஞ்சாப், GT, மும்பை, RCB இந்த 4 டீம் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் இதில் இன்னுமே டாப் 2 யாருமே ஃபைனலைஸ் பண்ணலை. 4 டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆல் 19 IPL எடிஷன்ஸில் இந்த வருஷம் மட்டும்தான் ரொம்ப சீக்கிரமே ஒரு டாப் 4 டிசைட் ஆயிருக்கு. 8-9 மேட்சஸ் per year டிசைட் ஆயிருக்கு. மற்ற எந்த இயர்லையுமே இவ்வளோ இதுவாக டிசைட் ஆனது கிடையாது. இது ஒரு ஸ்டாட்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் டாப் 2 யார் முடிக்க போகிறான்னு தெரியல. பட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆன டீம்ஸ் மாஸ் காமிச்சிட்டு போகிறாங்க. SRHஆ இருக்கட்டும், DCஆ இருக்கட்டும், LSDஆ இருக்கட்டும், CSK இருக்கட்டும், மேலே இருக்க டீமை தோக்கடிச்சிட்டு மாஸ் காமிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நான் காட்டுற பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா SRH vs KKR மேட்ச்க்கு அப்புறம் பாருங்கன்னா GT, பஞ்சாப், RCB, மும்பை. ஸோ 1, 2, 3, 4 இப்படி தான் இருக்குது. பட் GT, பஞ்சாப், RCB எல்லாருமே அவங்களோட கடைசி 3 மேட்ச்சை தோத்துட்டு வராங்க. வேற மும்பைக்கு அவங்களோட கடைசி மேட்ச் பஞ்சாப் கூட இருக்குது. RCBக்கு அவங்களோட கடைசி மேட்ச் LSG கூட இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். GT ஃபஸ்ட்டு இருக்கலாம், இல்லை பஞ்சாப் ஜெயிச்சா ஃபஸ்ட்டு போகலாம். பஞ்சாப் அண்ட் மும்பை ஜெயிக்கிற மேட்ச்சில் ஃபஸ்ட்டு போகலாம். அதே மாதிரி RCB, LSGயில் RCB ஜெயிச்சா ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ இந்த டாப் 2 செம்மையாக முடிக்க போகுது மக்கள். பிளே ஆஃப்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் 1 எலிமினேட்டர் வந்து சண்டிகர், அதாவது முல்லன்பூரில் நடக்குது. PBK's ஹோம் கேம் ஃபஸ்ட்டு அங்கே. செகண்ட் செமிஃபைனல் 2 அண்ட் ஃபைனல் குஜராத் அகமதாபாத் ஸ்டேடியமில் நடக்குது. ஸோ இங்கே தான் நடக்கும்போது யார் யார் தெரியும்னா செமிஃபைனல் 1 வந்து 1 and 2 ஆடுவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபைனலுக்கு போடுவாங்க மக்களே. தோக்குறவங்க வந்து குவாலிஃபை 2ல் போயிடுவாங்க. எலிமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 and 4, தோக்குறவன் எலிமினேட்டட், ஜெயிக்கிறவன் குவாலிஃபை 2க்கு போவான். ஸோ செமிஃபைனல் 1ல் தோற்ற டீமும் எலிமினேட்டர் ஜெயிச்ச டீமும் செமிஃபைனல் 2ல் ஆடுவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் ஆடுவாங்க. ஸோ செமிஃபைனல் 1 வின்னர் விசஸ் செமிஃபைனல் 2 வின்னர் தான் நடக்கும்போது. எலிமினேட்டரில் ஒரே ஒரு சான்ஸ் தான், இல்லைனா அவுட்டு. ஸோ இதுதான் பிளே ஆஃப்ஸ்க்கான ரூட் அண்ட் ஷெட்யூல் எல்லாமே நடக்கும்போது. சரி, ஓகே, நீ இவ்வளோ பேசுகிறே, இந்த வீடியோவில் என்ன தான் பேச போகிற, ஏதோ ஒரு ப்ரிவியூ பேச போகிறேன்னு தெரியுது, என்ன வீடியோன்னு சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஸோ இதுதான் நம்ம நடத்துகிற லாஸ்ட் லீக் ஸ்டேஜோட மேட்ச் ப்ரிவியூ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்ச் ப்ரிவியூ தான் பேச போகிறோம். மேட்ச் நடக்கிற வென்யூ, அதுக்கப்புறம் வென்யூ அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டீம் அனாலிசிஸ், டீம் காம்பினேஷன்ஸ் என்ன மாதிரி போகுது, பேட்டிங்கில் யார் ஸ்ட்ராங், பவுலிங்கில் யார் ஸ்ட்ராங், எந்த டீம் எந்த காம்பினேஷனோட போகிறாங்க, வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி, வின்னிங் அனாலிசிஸ் எப்படி, பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது, யாருக்கு என்ன அட்வான்டேஜ், என்ன ஃபைனலாக எந்த டீம் வெற்றியோட முடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம பண்ணுற ஃபைனல் ப்ரிவியூ வீடியோ இதுதான். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லீக் மேட்சஸ்லாம் ஓவர், ஸ்ட்ரைட்டாக செமிஃபைனல் ப்ரிவியூ தான். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த இல்லை இன்றைக்கி என்ன ஃபேக்ட் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் பிளேயர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆடிட்டாங்க. ஃபார் ரேர் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க பவுலர்ஸ் எல்லாருமே ஆடிட்டாங்க, ராஜ்வர்தன் ஹங்கரிக்கு தவிர. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா LSG ட்ரை பண்ணாத காம்பினேஷனே கிடையாது. அண்ட் ஆல்சோ அவங்க ஹோமில் ஆடுறாங்க. ஹோமில் பார்த்தீங்கன்னா LSG அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. பட் சம்ஹவ் தே மேனேஜ் டு வின். பட் இன்றைக்கி ஃபேக்ட் ஆஃப் த டேல RCB கிட்ட லக்னோவில் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. 2022 இல்லை, 2023 ஒரு தோத்தாங்க, 2024 ஆடணும். ஸோ LSG ஆர் எட் டு பீட் RCB இன் லக்னோ. பட் ஆன ஒரே ஒரு மேட்ச்சில் LSG தோத்துட்டாங்க, RCB தான் வின்னு. ஸோ RCB ஒரு அட்வான்டேஜ் தான் போவாங்க. சரி வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ளே போவோமே. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ எக்கனா ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க, செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்குது. SRH RCB மேட்ச் வந்து 230 அடிக்கவே RCB தோத்தாங்க. அரௌண்ட் 190 to 210 நீங்கள் ஆச்சுன்னா கண்டிப்பாக சேஸ் பண்ணலாம். நல்ல கிரவுண்டு தான். ஸோ இங்கே 3 வின்னிங் ஃபேக்டருங்க. எந்த டீம் நல்லா வந்து 7 to 15 ஆடுறாங்களோ அந்த டீமுக்கு ஷியோர் அட்வான்டேஜ் இருக்குது. செகண்ட் ஃபேக்டர், எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல லைன் எக்கானமி அண்ட் விக்கெட்ஸோட போடுறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். அண்ட் தேர்ட் டீம் ஃபினிஷிங்கில் எந்த டீம் நிறைய ரன்ஸ் அடிக்க போகிறாங்களோ அந்த டீம் ஜெயிக்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு லெக்கானா ஸ்டேடியத்தில் நைட்டு டியூ அவ்வளோவா வராது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் 190 to 210 அடிச்சா சேஃபு ஜெயிக்கலாம். சேசிங் பண்ணுற டீமுக்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப செக்யூராக ஆடணும், ரொம்ப பேட்டை விடக்கூடாது. ஸோ பார்த்தாலும் எந்த டீம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமே. ஸோ ஃபஸ்ட்டு LSG கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அவங்களோட ஹோம் டர்ஃப், அவங்களோட கடைசி மேட்ச். அண்ட் இதுதான் IPL 2025 லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச். ஸோ LSGக்கு ஓவரால் இந்த சீசன் சம்மப் பண்ணணும்னா நம்ம தனி வீடியோவில் சொல்லாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேட்டிங் பவர்ஸாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. பட் பவுலிங்கில் மகா வீக் பொட்டலம், ரொம்ப வீக்கஸ்ட் சைட் ஆஃப் த டோர்னமெண்ட்னா அது ஸ்டார்டிங்லேயே LSG சொன்னோம். நடுவில் நாங்கள் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. பட் கடைசியில் ஆமாம் அது நாங்களே சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு வீக் பவுலிங்கோட LSG செமிஃபைனல் நோக்கி பயணம் செஞ்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. ஸோ ஒரு லாஸ்ட் மேட்ச் GTயை சர்ப்ரைஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி அவங்க பேட்டிங்னால தான் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த தடவை அப்படி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ அவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங். மார்க்ரம் இருக்காரான்னு தெரியல. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பவுண்ட் பிளேஸ்லாம் கிளம்புறாங்க. ஸோ அவர் இருந்தால் அவர் இல்லைனா மேத்யூ பிரிட்ஸ்
6K. ஹெச்எல் மார்ஷ், நிக்கலஸ் புரான், நம்பர் 4 ரிஷப் பந்த், 5 படோனி, 6 ஹிம்மத் சிங் அவர் யங்ஸ்டர் ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா அப்துல் சமாது ஹிம்மத் சிங் பல்லாம் வேறு யாராவது யங்ஸ்டர் ட்ரை பண்ணலாம், இல்லை அவர் ஆடலாம். ஷாபாஸ் அஹமத், ஆவேஷ் கான், ஆகாஷ்தீப், வில்லியம் ஓரூர்கே. இம்பாக்ட் சப்ப பார்த்தீங்கன்னா எய்தர் ரவி பிஷ்னாய், மணிமாறன் சித்தார்த், ஆகாஷ் சிங். எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் சிங் தான் ஆடுவாங்க, ரவி பிஷ்னாய் ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ இதுதான் எல்எஸ்ஜியோட பிளேயிங்லாம் இருக்கும். இது தாண்டி யாராவது லாஸ்ட் மேட்ச்சில் சான்ஸ் தராங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தெரியல, பட் இந்த சைடு வந்து எல்எஸ்ஜி போவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பனன்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக மேட்சே ஆடாமல் எஸ்ஆர்எச் கூட ஆனாங்க. மேட்ச் ப்ராக்டிஸே இல்லாமல் அவங்க பிளேயர்ஸ் எப்படி ஆனாங்க நீங்கள் பார்த்தீங்க. கோலி, ஃபில் சால்ட் விடுங்க, அவங்க வந்து நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. பட் மற்ற பிளேயர்ஸ்க்குலாம் அந்த செட்டே ஆகலை, டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. 15 ஓவர்ஸில் கையில் இருந்த மேட்ச் 20th ஓவரில் ஆல் அவுட் ஆகி பொட்டலம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்சிபி ஹேட் வேக்கப் கால். ஸோ இப்போ அவங்க எழுந்தே ஆகணும், இல்லைனா எலிமினேட்டர் தான். அந்த ஆர்சிபிக்கு கடந்த ரொம்ப வருஷமாகவே 3-4 ரொம்ப கடும் காலம் எலிமினேட்டரில் வந்தாலே தோத்துட்டு போயிடுறாங்க. அவங்களால செமிஃபைனல் 2 தாண்டி வர முடியல. ஸோ ஆர்சிபி இந்த மேட்ச்சை ஜெயிச்சே ஆகணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டாப் 2 ஃபினிஷ் கிடைக்கும், இல்லைனா கஷ்டம் தான் ஆர்சிபிக்கு. ஸோ அவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பத்தேல் கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக ஃபில் சால்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் ஆகிடுவார். விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் அவர் ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலாக மயாங்க் அகர்வால் இல்லை ஸ்வஸ்திக் சிக்காரா ஆடுவாங்க. அதை தாண்டி ரொமாரியோ ஷெப்பர்டு, ரஜத் பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட் இன்ஜுரி அவர் ஃபிட் ஆகிட்டாரா இல்லைன்னு தெரியல. அவர் ஃபிட் ஆகலன்னா லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு இடத்துல வருவார். மற்றபடி குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஷ் தேவல், லுங்கி இங்கிடி அவரும் ஊருக்கு போயிட்டார். ஸோ அவருக்கு பதிலாக எதர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த பிளெஸிங் முசர்பானி ஆடுவாங்க, அப்படி இல்லைனா நுவான் துஷார் ஆடுவாங்க. ஹேஸ் ரூட் பிளே ஆஃப் வந்து ஆட போகிறாரு. இம்பாக்ட் சப்பா பார்த்தீங்கன்னா சுயா சர்மா தான் ஆட போகிறார். ஸோ ஆர்சிபிக்கு நிறைய பிளேயிங் லோன் தலைவலி இருக்குங்க. ரஜத் பட்டிதார் இம்பாக்ட் பிளேயராக தான் வர போகிறாரா, டிம் டேவிட் ஃபிட்டா, இங்கிடிக்கு பதிலாக யார் ஆட போகிறா, சால்ட் எப்படி இருக்க போகிறாரு எதுவுமே தெரியல, கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க 2 டீமோட பேட்டிங் பார்ப்போம். எல்எஸ்ஜியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க ஒரு பெஸ்ட் பேட்டிங் லைனப்பா எல்லாருக்கும் சொல்லலாம். பட் அவங்க ரன்ஸ் எல்லாருமே டாப் 3 கம்பைன் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஏன்னா மிச்சல் மார்ஷ் பேய் ஃபார்மில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 10 கிலோ வெயிட்டை குறைச்சி செம்ம லீன் பாடியாக வந்தார். செம்மையாக தெறிக்க விட்டார் சீசனை. 550 ஒரு செஞ்சுரி சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. அண்ட் ஐடன் மார்க்கர் மாதிரி ரொம்ப குறைச்சி இட போட்டாங்க. அவர் ஆல்சோ அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். 2 பேருமே சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு ஓப்பனிங் டூவன்னே சொல்லலாம். 2 பேரும் மேட்ச் ஆன் மேட்ச் கலக்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஜிடி கூட பொட்டலாம் பண்ணார் மிச்சல் மார்ஷ் ஒரு மேக்னிஃபிசன்ட் செஞ்சுரி. மார்க்கர் ஒரு 40. அவங்க எல்லாமே அவங்க வேலையை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சும் அவங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டை தான் ஆட்டு போவாங்க. பட் அவங்களுக்கு யாஷ் தயால் அண்ட் புவி டார்கெட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நிக்லஸ் புரானுக்கு ஆர்சிபி ரொம்ப பிடிச்ச ஆப்பனண்ட்டுக்கு ஆன 3 தடவை 2 தடவை 50 வச்சிருக்காரு. ஸோ நிக்லஸ் புரான் ஆர்சிபி தனி காதல் கதை. ஸோ இந்த 3 பேரில் 2 பேர் செட் ஆகிட்டா கண்டிப்பாக எல்எஸ்ஜி 200 மேலே அடிப்பாங்க. பட் இந்த 3 பேரும் 12th ஓவருக்குள்ளே அவுட் ஆகிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க எல்எஸ்ஜி. ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பத்தேல் ஊருக்கு கிளம்பிட்டாருங்க. ஸோ ஹி வில் பி நாட் பார்ட்டிசிபேட்டிங் எனிமோர். ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி தான் இருக்காரு. ஃபில் சால்ட்டுக்கு குழந்தை பிறக்க போது, ஸோ அதனால் அவர் பிளே ஆஃபில் இருக்க மாட்டாருன்றாங்க. இது உண்மையாக ரூமரான்னு தெரியல. இருந்தால் அது ஒரு பெரிய அடி ஆர்சிபிக்கு. அவருக்கு போல டிம் சேஃபர் தான் ஆடுவார். பட் இப்போதைக்கு ஃபில் சால்ட் அவைலபிள். ஸோ ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி ஆஸ் யூஷுவல் அவங்க பார்ட்னர்ஷிப் ஃபவுண்டேஷன் லேட் பண்ண தான் பின்னாடி வரவங்க அடிக்க முடியும். பட் அவங்க என்ன தான் ஆனாலும் பின்னாடி வரவங்க அடிக்கலன்னா எப்படி ஜெயிக்க முடியும், தோக்க தான் முடியும். ஸோ விராட் கோலி பேய் ஃபார்மில் இருக்கார், அவரை பற்றி சொல்லவே வேணாம். பட் அவருக்கு ஆகாஷ் சிங் அகேன்ஸ்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவர் அதை எப்படி கான்ட்ரிபியூட் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபில் சால்ட்டு சிம்பிளுங்க, பட்டா பாகம் பாராட்டிலேங்க. பட் இந்த லக்னோ ஸ்டேடியத்தில் ஒரு 250 வச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸில் இருப்பார். ஸோ விராட் கோலியோட ஃபில் சால்ட்டோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தாங்க ஆல்மோஸ்ட் சொல்ல போது ஆர்சிபி கதை அப்படின்னு. பேட்டிங்கில் யாரும் 2 பேரும் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகிட்டா மாட்டிப்பாங்க, இல்லை ஒருத்தர் நின்றாலாவது பழிச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் பல்லாம் வந்த மயாங்க் அகர்வால் லோக்கல் பாய். போன மேட்ச் என்னவோ 10 of 9 ஆனார், சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ திரும்பி அவரை நம்ப போகிறாங்களா இல்லை ஸ்வஸ்திக் சிக்காரா பக்கம் போகிறாங்கன்னு தெரியல. ஸ்வஸ்திக் சிக்காரா அவர் செம்ம ஹிட்டருங்க, நான் பார்த்துருக்கேன். நம்பர் 3 வந்து 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அவருக்கு ட்ரை பண்ண போகிறாங்களா இல்லை இன்னொரு சான்ஸ் கொடுத்து மயாங்க் அகர்வால் ஆட போகிறாங்கன்னு தெரியல. இவர் ஃபார்மர் எல்எஸ்ஜி பிளேயர். இந்த பிச்சை பற்றி ஓரளவு ஐடியா இருக்கும். ஸோ அகர்வாலுக்கு அப்போஸ் ஆட வச்சாங்கன்னா டூ ஆர் டே சான்ஸ், அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்வஸ்திக் சிக்காரா தான் இவர் இடத்துல ஆட வைப்பாங்க, இல்லை மனோஜ் பண்டாக்கே ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த இடம் படிக்கல் இல்லாதது ஒரு குறையாவே இருக்குது ஆர்சிபிக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரிஷப் பந்த், பிளேயர் ரிஷப் பந்த் ரெண்டுமே அவர் இந்த வருஷம் ஒரு ஃபெயிலியர். அதுவும் பிளேயர் ரிஷப் பந்த் மகா ஃபெயிலியர். கேப்டன் ரிஷப் பந்த் ஏதோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் ஆகுது ஜெயிக்க முடிச்சது ரிஷப் பந்த்னால. ஹாப்பி ஃபார் தட் ஆஸ் எ கேப்டனா. பட் இன்னுமே அவர் நிறைய கற்றுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் எரர்ஸ் நிறைய பண்ணுறாரு. ஸோ கேப்டன்சியில் அவர் இன்னும் நிறைய கற்றுக்கணும். பேட்டிங்கில் பழைய ரிஷப் பந்த்தை பார்க்க முடியலங்க. புவரஸ்ட் ரிஷப் பந்த் நம்ம இந்த வருஷம் இது வரைக்கும் பார்த்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் சுத்தமாக பேட்லேயே படல. சிஎஸ்கே மேட்சோட ஒரு 50 பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பேட்டிங்கில். பட் லாஸ்ட் மேட்ச் ஜிடியோட அவர் யாருன்னு லைட்டாக ஒரு கிளிம்ஸ் காமிச்சார் பழைய ரிஷப் அந்த மாதிரி. ஸோ இந்த ஆர்சிபி யங்ஸ்டர் 30-40 அடிச்சாலும் சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா சோக நிலைமை தான் ரிஷப் பண்ணிட்டு என்ன பண்ணான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, குணால் பாண்டியா, அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார். 3 பேரில் 2 பேர் ஃபார்ம்லேயே இல்லை, மகா ஃபார்ம் அவுட்டு. ஜித்தேஷ் சர்மா 11 crores கொடுத்து வாங்கினாங்க. கீப்பிங் நல்லா பண்ணார். பட் பேட்டிங் அட்ட ஃபெயிலியர் இந்த வருஷம். 20-15 ரன்ஸ் தாண்டி அடிக்கவே மாட்டார். ரஜத் பட்டிதார் 5 மேட்ச் சூப்பராக ஆனார். பட் அடுத்த 7 மேட்ச் ஆலே காணும், அட்ரஸும் காணும்.
இவருமே கேப்டன்சி நல்லா பண்ணார், பேட்டிங் ஃபெயிலியர். ஸோ இவங்க 2 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணனால நிறைய மேட்ச் ஆர்சிபி தோக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேர் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஏன்னா ஜிதேஷ் சர்மா தான் எல்எஸ்ஜி கூட கேப்டன் பண்ண எஸ்ஆர்எச்சோட பண்ணார். ஸோ திருப்பி அவரே பண்ணார்னா பட்டிதார் இம்பாக்ட் பிளேயர் தான் வருவார். எனிவேஸ் 2 பேரும் நல்லா ஆடி ஆகணும், இல்லைனா ஆர்சிபி சொதப்பாங்க. குணால் பாண்டியா ஒரு வேலை கரெக்டாக பேட்டிங்கில் பண்ணுறார். பட் இவங்க 2 பேர் ஒரு மேஜர் லெட் டவுன் ஸ்டெப் அப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத், டேவிட் மில்லர், ஆயுஷ் படோனி. டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா வில்லியம் ரூருக்கு பதிலாக வெளியே போயிட்டார். ஸோ அதனால் மீன்ஸ் சப்ஸ்டியூட் ஆகிட்டார். ஸோ வில்லியம் ரூருக்கு ஆடினால மில்லர் ஆட மாட்டார். ஆயுஷ் படோனி சூப்பராக ஆடி இருக்காங்க. அவர் கிடைச்ச சான்ஸை நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 30-40 கிட்டத்தட்ட 350 அடிச்சிருக்காரு. நல்ல பொசிஷன்லேயும் அவர் ஆடுறாரு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் குட் நாக் ஃப்ரம் படோனி. சப்மாத் சிம்பிளுங்க 50-50 பட்டா பாகம் பிராட்டி லகையும். பட் மாட்டுச்சுன்னா செம்ம க்ளீன் ஹிட்டர் ஆஃப் த பால். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான் எல்எஸ்ஜிக்கு. மில்லர் இல்லாதது பரவாயில்ல. ஆயுஷ் படோனி, அப்துல் சமாத் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். பட் நெக்ஸ்ட் இயர் நல்லா பண்ணோம். பட் எனிவேஸ் குட் டேலண்ட் டு சி. ஸோ அவங்க 2 பேர் எப்படி மிடில் ஆர்டர் குணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா, ஷெப்பர்லாம் ஆடுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைடு ஆர்சிபியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். டீம் டேவிட் ஃபிட் ஆகிட்டாரா இல்லையா, அதுதாங்க ஒரு பெரிய கேள்விக்குரிய. நமக்கு எந்த அப்டேட்டு எதுவுமே வரல. டீம் டேவிட் ஆட போகிறாரா, இல்லை பிளே ஆஃப்லேயும் இருப்பாரா, இல்லை ரூல்ட் அவுட்டா, ஒன்றுமே தெரியல. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ கிளாரிஃபிகேஷன். சப்போஸ் டீம் டேவிட் ரூல்ட் அவுட்டு இல்லை நாளைக்கு மேட்ச் இன்ஜுரினா ஸ்ட்ரெயிட்டாகவே லியாம் லிவிங்ஸ்டன் தான் ஆட வைப்பாங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது ஆர்சிபிக்கு. ஸோ அதுதான் பண்ணி ஆகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொமேனியோ ஷெப்பர்ட் அவர் சிம்பிளுங்க. ஒரு மேட்ச் அடிச்சா ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன் த டே அவர் அடிச்சா அடிப்பார், இல்லை சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிடுவார். பட் பவுலிங்கில் ஒரு 2 ஓவர் நம்பி கொடுக்கலாம், 2 விக்கெட் எடுத்தால் ரிசர்ச் கூட. மற்றபடி லியாம் லிவிங்ஸ்டன் தாங்க டீம் டேவிட் பால் ஆட வைப்பாங்க. சப்போஸ் டேவிட் இல்லைனா லியாம் லிவிங்ஸ்டன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட்டா பாகம் பாடி லேக் இருந்தால் பட் டீம் டேவிட் இந்த வருஷம் சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியல ஆர்சிபி என்ன சொல்லுறது. பட் பேட்டிங் வைஸ் எல்எஸ்ஜி ஹேவ் அப்பர் ஹேண்ட் மக்களை சொல்லி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் பார்க்க போவோம். அங்கே தான் எல்எஸ்ஜியோட வீக்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மயாங்காவது இந்த வருஷம் ஒரு டெரிபிள் லெட் டவுன். 14 கோர்ஸ் கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபோனாக 3-4 மேட்ச் தான் ஆனார். பட் அதுலேயுமே எக்ஸ்பென்சிவ். இப்போ திரும்பி இன்சூரன்ஸ் போயிட்டார். எனக்கு தெரியல இவர் ரீட்டைன் பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஆவேஷ் கான், இவர் ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசனுங்க. ஏன்னா டெத் ஓவர்ஸில் எல்எஸ்ஜிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா அது ஆவேஷ் கான் தான். எல்லா மேட்சும் அவங்க டீம் சேசிங்கில் இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி செகண்ட் இன்னிங்ஸில் 18-19 வரைக்கும் கொண்டு போகிற பொறுப்பு ஆவேஷ் கான் கிட்ட தான். முதல் 2 ஓவர் அடி வாங்கினாலும் கடைசி நல்லா போடுறாங்க. ஆர்சிபி ஆவேஷ் கான் ஒரு தனி காதல் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒரு செம்ம மேட்சப்பாக இருக்குங்க. ஆவேஷ் கான் எப்படி போட போகிறாரு, விராட் கோலி, ஃபில் கங்ஸ்டா. அதே மாதிரி டெத் ஓவர்ஸில் ரொமேனியோ ஷெப்பர்டு, லிவிங்ஸ்டன், டேவிட் இல்லை குணால் கங்ஸ்டா நல்லாயிருக்கும். பிரின்ஸ் யாதவ் ஆடுவாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சிங் சூப்பராக போட்டிருக்காங்க. அந்த பிபிகேஎஸ் மேட்சே நல்லா போட்டார். அதுக்கப்புறம் ஏன் அவரை தூக்குனாங்கன்னு தெரியல. அண்ட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பட்டர் விக்கெட் எடுத்தார். அந்த சைன் செலிப்ரேஷன்லாம் பண்ணார், எதுக்குன்னு தெரியல. பட் ஆகாஷ் சிங் ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டருங்க. ஸ்விங் பண்ண முடியுது, பேக் ஆஃப் த ஸ்லோவர் பாலும் போட முடியுது. ஸோ கோலி விக்கெட்டை 2 தடவை எடுத்திருக்காரு. ஆல்சோ ஆர்சிபி லெஃப்ட் ஹேண்ட் பேசஸ் அகேன்ஸ்டாக அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இது அவங்க எப்படி கவுண்டர் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஆகாஷ் சிங் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். பட் ஆகாஷ் தீப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. பழைய டீம் ஆர்சிபி ஓகே. பட் அந்த ஹார்ட் லென்த் பவுன்ஸ் அடிச்சாலும் அவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு T20 டெஸ்ட்டாக டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அடி வாங்க போகிறார். சதுல் தாக்கூர் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. அவர் ஆட வைக்கலாம். அவர் கண்டிப்பாக ஆர்சிபி அகேன்ஸ்டாக கொஞ்சம் டீசெண்டாக போடுவார். பேக் ஆஃப் த பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ ஓவரால் இந்த எல்எஸ்ஜி பவுலிங் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ரொம்ப வீக்காக இருக்குது. பட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஹேஸ்லூட் பெங்களூர் இந்தியா வந்துட்டார். ஸோ பிளே ஆஃபுக்கு ஃபிட் பிளேயர் ரெடி ஆகிடாரு. ஸோ பிளே ஆஃப்லேருந்து ஆட போகிறான்னு கேள்விப்பட்டோம். ஸோ குட் நியூஸ் ஃபார் ஆர்சிபி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் 2-3 மேட்ச் அடி வாங்குறாரு. என்னன்னு தெரியல. 40 ரன்ஸ் கொடுக்குறாரு. பட் 2 விக்கெட் எடுத்துறாரு. பட் ஓகே சொல்லலாம். பட் பழைய புவி பார்க்கணும், டெத் ஓவர்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் ஒரு மேட்ச் நல்லா போட்டால் ஒரு மேட்ச் சரி வாங்குறாரு. ஸோ அவர்கிட்ட இந்த கன்சிஸ்டன்சி வேணும். சீக்ஸ் எல்லாமே ஆட வைக்க போகிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கேயும் போயிட்டாரு. ஸோ அவருக்கு போல நுவான் துஷாராவா, மிசராபானியா, இல்லை ரசிக் சலாமான்னு தெரியல. பட் எனிவேஸ் ஹேஸ்லூட் அண்ட் யாஷ்லூட்ன்ற புவனேஸ்வர் குமார் நேஷ்னல் நம்பி தாங்க பவுலிங் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஸ்டெப் அப் பண்ணால் கண்டிப்பாக ஆர்சிபி சீக்கிரம் எல்எஸ்ஜி பேட்டிங்கை முடிக்கலாம். இல்லை இவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டாங்கன்னா கஷ்டம். பட் ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஆல்ரெடி ஆடவே கொஞ்சம் பவுலிங்கில் என்ன லைனில் பண்ணி இவங்க 2 பேரும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேஸ்லூட் தவிர இங்கிடி துஷாரா வாங்கியிருந்தாங்க. இங்கிடி சூப்பராக போட்டார் இருந்த வரைக்கும். பட் இது இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகிறதுனால அவர் கிளம்பிட்டார். ஸோ அவருக்கு பலா ஸ்ட்ரைட்டவே பிளெஸிங் முசரபானி ரீப்ளேஸ்மெண்ட் பேராக எடுத்திருக்காங்க. அவர் ஜிம்பாப்வே இங்கிலாந்து டெஸ்ட் முடிச்சுட்டு அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் ஆட வைக்க போகிறாங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நுவான் துஷாரா லாஸ்ட் இயர் மும்பைக்கு ஆனார், அவர் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. நானும் தான் நுவான் துஷாரா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா எடுத்ததுக்கு நல்லா போடுவார், நல்ல ஸ்விங் பவுலர், டெத்லையும் ஒரு லவ் போடுவார். ஸோ அவர் எப்படி போடுறான்னு ஒரு மேட்ச் பார்த்தா தான் பிளே ஆஃபில் யார் ஆட வைக்கலாம்னு தெரியும். பட் முசரபானியா துஷாராவும் ஒரு கேள்விக்குறி தான், யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல. இந்த சைடு எல்எஸ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஓரூக் அண்ட் ஷாபாஸ் அஹமத் ஜிடி மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வில்லியம் ஓரூக் ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசனே சொல்லுவேன். ஏன்னா எல்எஸ்ஜிக்கு இந்த வருஷம் நீங்கள் அவங்க பவுலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்த ஒரே ஒரு ஓவர்சீஸ் பவுலர் ஷமா ஜோசப். அவரை தவிர யாரும் வாங்கல. அண்ட் ஷமா ஜோசப்க்கு சான்ஸும் தெரில. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் அதுக்கு அவங்க ஒரு ஓவர்சீஸ் பவுலர் ஆட வச்சா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் எஸ்ஆர்எச் மேட்ச்சில் நல்லா டீசெண்டாக பண்ணார். ஜிடி மேட்ச்சில் சூப்பராக போட்டு 3 விக்கெட் எடுத்தார். ஸோ அதுதான் எல்எஸ்ஜி மிஸ் பண்ணாங்க இந்த வருஷம். ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வில்லியம் ஓரூருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் நெக்ஸ்ட் இயர் ஆக்ஷன் எடுத்தால் நல்லா போடுவான். பவர் டெஸ்ட் மேட்ச் பவுலர் நல்லா போட வாய்ப்பு இருக்குது ஆர்சிபி அகேன்ஸ்டாக. ஷாபாஸ் அஹமத் ஃபார்மர் ஆர்சிபி பவுலர் எதர் அடி வாங்க
போடுறாங்களா இல்லை நல்லா போடலாம் எப்படி போடுறான்னு பார்ப்போம். பட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா திக்வேஷ் சிங் இந்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகிடுவார் மக்களே. ஒரு மேட்ச் தான் ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்ச் அவர் ஃபிட் ஆகிடுவார். ரவி பிஷ்னாய் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சுத்த ஃபார்ம் அவுட்டு ரீட்டைன் பண்ணதே அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. என்னன்னு தெரியல, போட்டாலே அடிக்கிறாங்க ரவி பிஷ்னாய். ஸோ அவர் ஆட வைக்க மாட்டாங்க. திக்வேஷ் சிங் பழைய மாதிரி வந்துடுவார். அவரோட அவருக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் சீசன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். அவரோட 4 ஓவர் வித் ஷாபாஸ் அஹமத் க்ரூஷியலாக இருக்க போது. மணிமாறன் சித்தார்த்தை ஆட வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல பவுலர் தான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார் தெரில. ஸோ ஷாபாஸ் அஹமத் ஆனால் மணிமாறன் சித்தா ஆட முடியாது. பட் திக்வேஷ் சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்எஸ்ஜியோட ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னு தெரியல, எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் அடி வாங்கிட்டாங்க. சுயாஷ் சர்மா 3 ஓவர்லேயே 45 ரன் கொடுத்தாரு. குணால் பாண்டியா 4 ஓவர் 40 ரன் கொடுத்தாரு. இட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் தம். ஸோ 2 பேரும் சீக்கிரம் அவங்க லைனில் நின்று பிடிக்கணும். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருந்தாலும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணணும். ஏன்னா சுயாஷ் சர்மா இந்த வருஷம் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருந்துமே கண்டெயின் பண்ணுற பவுலராக தான் இருந்திருக்காரு. பட் நல்லாவும் பண்ணியிருக்காரு. குணால் பாண்டியா இந்த வருஷம் அவரோட ஹையஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸே இந்த வருஷம் நல்ல விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் அவங்களோட மோஜோவை கண்டுபிடிக்க இந்த மேட்ச் கண்டிப்பாக உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா பிளே ஆஃபுக்கு முன்னாடி எல்லாமே கான்ஃபிடன்ஸோட போகணும் தான் நினைப்பாங்க. ஸோ குணால் பாண்டியா சுயாஷ் சர்மாவோட 8 ஓவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பூரான் மிச்சல் மார்ஷ் பண்ட் அகேன்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆர்சிபிக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ஒரு 2 ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக டிம் செய்ஃபர்ட் எடுத்திருக்காங்க. லுங்கிங் டிக்பெல்லா பெஸ்ஸிங் மிஸ்ரா பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இன்றைக்கி மேட்ச்சில் அதாவது எல்எஸ்டி மேட்ச்லேருந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே டிம் செய்ஃபர்ட் ஆட வைக்க போகிறாங்களா இல்லை அவங்க வந்து லியாம் லிவிங்ஸ்டன் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சால்ட் ஆல்ரெடி இருக்கார். பட் சால்ட்டு போயிட்டாங்கன்னா செய்ஃபர்ட் ஆடலாம். இந்த சைடு இங்கிடி போயிட்டாங்க. ஸோ இங்கிடிக்கு பதிலாக எய்தர் துஷாரா முஸ்ரா பண்ணி கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஆடி ஆகணும். ஏன்னா ஏஸ் ரூட் பிளே ஆஃபுக்கு வந்துடுவார். ஸோ யார் ஆர்சிபி ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் செய்ஃபர்ட் செம்ம ஃபார்மில் இருக்கார். பிஎஸ்எல்ல பார்த்து முஸ்ரா பண்ணி நல்லா லேன் போகிறார். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோவில் ஆர்சிபி டீம் அண்ட் எல்எஸ்டி டீம் பார்த்தாச்சு. பிளேயிங் லோன் பார்த்துட்டோம், ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம், அண்ட் ஃபாஸ்ட் bowling, ஸ்பின் அட்டாக், அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் ஓப்பனிங் எல்லாமே பேசிட்டோம். ஸோ எந்த டீம் பவராக இருக்குன்னு பேசிட்டோம். பவுலிங்கில் ஆர்சிபி கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் எல்எஸ்ஜிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஆடுறது என்னவோ லக்னோவில் எனக்கு என்னவோ எல்எஸ்ஜி ஒரு அப்செட் பண்ண போகிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னு தெரில. ஐ எம் கிவிங் எல்எஸ்ஜி 51 ஆர்சிபி 49. என்னவோ தெரில, எல்எஸ்ஜி ஒரு அப்செட் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. நான் தே ஆல்சோ ஹேவ் ஆல் த குட்ஸ் டு அப்செட் ஆர்சிபி. ஸோ என்னவோ எனக்கு ஒரு ஆர்சிபி கிட்ட வந்து தோக்க போகிறாங்கன்னு தோணுது. தெரில ஏன் எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன்னா, ஆட போகிறது அவங்க ஹோம் கிரவுண்ட். ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஐடியா இருக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் எப்படி இருக்கும். ஆல்சோ லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்சில் ஆர்சிபி என்ன மாதிரி ஆடி இருக்காங்க, அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு ஆர்சிபி ஓரளவு தெரிஞ்சிருந்தாலுமே எல்எஸ்ஜிக்கு என்ன மாதிரி பிச்சு கொடுக்கணும், எப்படி கவுண்டர் பண்ணணும் ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். ஆல்சோ அவங்க பேட்டிங் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. 220 210 மேலே அடிச்சா கண்டிப்பாக அவங்க பவுலிங்கால் டிஃபெண்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இப்போ வந்திருக்கும். ஸோ அதுக்காக அவங்க எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிக்க பார்ப்பாங்க. ஸோ எல்எஸ்ஜி கான்ஃபிடன்ஸில் வராங்க. மெயின் வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக எல்எஸ்ஜிக்கு இருக்குன்னா, ஜிடி மாதிரி டீம் தோக்கடிச்சு நீங்கள் வரீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 1 இருக்க டீம் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நான் எல்எஸ்ஜி சொல்கிறேன். ஆர்சிபியை நான் கம்மியாக எடை போடலை. ஏன்னா ஆர்சிபிக்கும் தோக்கடிக்க எல்லா கூட்ஸுமே இருக்குன்னு. ஆல்சோ அவங்க மொமெண்டமில் இருந்தாங்க. பட் ஒரு 20 டேஸாக நீங்கள் மேட்ச் இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க பழைய மாதிரி ஆடுறதுக்கு. ஸோ அது நான் எல்லாருக்கிட்டையும் பார்த்தேன், கோலி ஃபில்ஸாக தவிர. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு இது ஒரு டூ ஆர் டே கேம். தோத்தா 3-4 மும்பையாக இருந்தாங்கன்னா மும்பை ஆட ரெடியாக இருக்கணும். அப்படி இல்லை எங்களுக்கு 2 சான்ஸ் கிடச்சா சந்தோஷமாக இருக்கும்னா இந்த மேட்ச் வெறி கொண்டு ஜெயிச்சோன்னா அவங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, செமிஃபைனல் 1 அதாவது ஃபஸ்ட்டு 2ல் முடிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் இந்த ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், செகண்ட் பேட்டிங் ஆனால் இந்த ஓவர்ஸ்குள்ளே சேஸ் பண்ணுவோம். ஸோ அதை பொறுத்து தான் ஆர்சிபியோட மேட்ச் அப்ரோச் இருக்க போது. ஸோ அவள் தான் மக்களை வீடியோ 2 பாட்டு கொண்டோம். ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எல்எஸ்ஜி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆர்சிபி ஜெயிச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. எல்எஸ்ஜி ஆர்சிபி மேட்சோட IPL 2025 லீக் ஸ்டேஜஸ் முடியுது. செமிஃபைனலில் பார்ப்போம்.